தகப்பனுடைய ஆடி அமாவாசை தீர்த்தம். ஓடிவா ஓடிவான்னு சொல்லி வந்தான். இதில் வந்துட்டார் முருகன். நல்ல அட்மாஸ்பியர், வரக்குள்ள எந்த ஒரு தடையும் இல்லை. திரும்பி வெளியிலே இல்லை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கதிர்காமத்தில் நிற்கிறோம். முக்கியமான ஒரு நாள் இன்றைய நாள், கதிர்காமத்தினுடைய தீர்த்த நாள். இந்த தீர்த்த திருநாள் என்ன மாதிரி எல்லாம் இடம்பெற போகுது, அதாவது நார்மலாக நாங்கள் வளமையாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போகிற அந்த தீர்த்த திருவிழா மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குமென்னு சொல்கிறாங்க. அப்படியாக இன்றைய நாள் இடம்பெறுகின்ற இந்த தீர்த்த திருவிழா என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறும், அப்படி எல்லாமே இருக்கும், அப்படியான ஒரு விடயத்தை தான் இந்த காணொலியில் ஊடாக பார்ப்போம். முக்கியமாக எனக்கும் புதிது. நான் கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் வரும்போது தீர்த்த திருவிழாவை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு அமையலைன்னு. அப்போ இன்றைய நாள் இந்த தீர்த்த திருவிழா காலை 8 மணி அளவில் இடம்பெறும் என்று சொல்கிறாங்க. அப்படியாக இந்த 8 மணி அளவில் இடம்பெறுகின்ற தீர்த்த திருவிழா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் இருக்கின்றது. அப்படியாக நாங்கள் உள்ளே போவோம். கதிர்காமம் முழுவதும் மக்கள், பக்தர்கள் கூட்டம் மிக கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் இந்த முறை இந்த திருவிழாவுக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. அப்படியாக யாழ் மாவட்டத்தில், அதாவது எங்களை வடமாகாணத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே இன்றைய தினம் இந்த இடங்களில் தான், அதாவது கதிர்காமத்தை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கதிர்காமத்தில் தான் நிற்கிறார்கள். அப்படியாக நாங்கள் டீஷர்ட் ஏற்றுறதுக்கான அந்த ஆயத்த வேலைப்பாடுகள் எல்லாமே தற்போது இடம்பெறுது. உண்மையாக ஒரு பெருவிழா இந்த கதிர்காம திருவிழா. கதிர்காம கந்தனை தேடி பல லட்சம் மக்கள் தேடி வருவார்கள். இந்த வருடம் அதிகளவான மக்கள் தேடி வந்ததை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. சரி, உள்ளே போவோம். போகிறதுக்கு முதல் வெளியில் இருக்கிற இந்த சுற்றுச்சூழல்களையும் உங்களுக்கு காண்பித்தவாறு தான் நான் பயணிக்க போகிறேன். நிறைந்த போலீஸ் உத்தியோகத்தர், இராணுவம் அப்படியாக பாதுகாப்புக்காக போட்டிருக்கிற விடயத்தையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட நிறைந்த மக்கள் பாருங்க வந்து ஒன்று கூடி இந்த இடங்கள்லேருந்து கேணியில் குளித்து இந்த இடங்களில் தங்கி அப்படியாக போவாங்க. இந்த கதிர்காம கந்தனுடைய தீர்த்த திருவிழா அதனுடைய வரலாறுகள் அதிகளமாக, குறிப்பாக எனக்கு அது சம்பந்தமாக இந்த வரலாறுகள் எதுவுமே தெரியாது. அது சம்பந்தமாக பெரிதாக இந்த காணொலியை நான் கதைக்க மாட்டேன். யாராவது இந்த வரலாறுகள் தெரிந்த யாராவது பாத யாத்திரிகள் வந்தால் கண்டிப்பாக அந்த வரலாறுகளையும் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தெரியப்படுத்துகிறேன். அப்படியாக இங்கே இருக்கிற அந்த தீர்த்த கரையில் இப்போ பக்தர்கள் எல்லாமே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அதையும் பார்த்து கொண்டு அப்படியாக நாங்கள் எங்களுடைய பெரிய கோயிலுக்கு பயணிப்போம். இப்போதான் காலையில் எல்லாருமே பாருங்க, எல்லாருமே எழும்பி தீர்த்த கரையில் நீராடி கொண்டிருக்காங்க. அதாவது அந்த கேணி பகுதியில் நீராடி கொண்டிருக்காங்க. எவ்வளவு நிறைந்த மக்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு பாருங்க. கீழே இருக்கிற நிலம் தெரியாத அளவு அவ்வளவு மக்கள் படை சூழ்ந்து இருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லணும். நீங்க பாருங்க, நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைந்த மக்கள். அப்படியாக தீர்த்த கரையில பாருங்க பல லட்சம் மக்கள் இந்த இடத்துல இருந்து நீராடி கொண்டிருக்கிறோம். நேற்று முந்தநாளும் ஒரு காணொலி என்று பதிவு செய்த, நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியானது எங்களுடைய ஏழுமலையில் ஏறி பயணம் செய்த அந்த ஒரு பயண அனுபவம் சம்பந்தமாக அந்த காணொலி பதிவு செய்திருப்பேன். அதில் பார்க்கும்போது இந்த ஏழுமலையில் போகிற பாத யாத்திரிகளுடைய அனுபவம், அவர்களுடைய அந்த ஆன்மீகம் சம்பந்தமான உணர்வுகள் எல்லாமே மிக அருமையாக சொல்லியிருப்பார்கள். அப்படி நிறைய பேரோட அந்த ஆன்மீக உணர்வு சம்பந்தமாகவும் அவர்களுடைய அந்த பாத யாத்திரை சம்பந்தமாக கதைச்சிருந்த நான் ஒரு ஐயா செல்வச்சன்னதிலிருந்து அந்த பாத யாத்திரைக்கு போயிருப்பார். அவர் கூட மிக சிறப்பாக அந்த பாத யாத்திரை சம்பந்தமான நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்திருப்பார். இப்படியான நிறைய அருமையான ஆன்மீக உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியை பார்க்க புலம்பெயர் நாட்டவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இப்படி காணொலி மூலம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு அந்த ஆன்மீக உணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கு. இரவு நேரங்களில் இதை விட அதிகளவான மக்கள் அந்த ஒன்று கூடி இருக்கும்போது இந்த இடத்த பார்த்தா அப்போ இந்த நிலைமை தெரியாது. இன்னும் அவ்வளவு இந்த இடம் முழுவதுமாக அவ்வளவு
சூழ்ந்திருப்பார்கள். பார்க்க அருமையாகவும் இருக்கும். அதோட பாதுகாப்பான விடயத்துக்காக நிறைந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், இராணுவ வீரர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் இந்த இடத்துல அந்த மாவிளக்கு ஏற்றுற இடம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்த வண்ணம் அப்படியாக நாங்கள் பயணிப்போம். இறைவனை வணங்கி விட்டு நாங்கள் பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கான அந்த விடயத்தையும் பார்ப்போம். இது ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த இடங்கள்ல நின்று மாவிளக்கு எல்லாமே போட்டு கொண்டிருப்பாங்க. குறிப்பாக இந்த மாவிளக்கு சம்பந்தமான வரலாறுகளும் எனக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கிட்டத்தட்ட சிங்களவர்கள் தமிழர்கள் இணைந்து முக்கியமாக இந்த கதிர்காமத்தில் இணைந்து ஒரு முருகனை வழிபடுற ஒரு ஆலயம். இதுல எந்த ஒரு இன வேறுபாடும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். பாருங்க, தொடர்ந்து இந்த இடங்கள்ல முழுவதுமாக மாவிளக்கு ஏற்றுவார்கள். பாருங்க, இருந்து அவர்கள் இதை ஒரு நேர்த்தி கடனாக செய்வார்கள். நாங்கள் உட்பகுதியை நோக்கி போவோம். இந்த பகுதி எல்லாமே பார்த்துட்டு மாவிளக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த இது ஒரு பிரசாதம் மாதிரி அதை கொண்டு போவாங்க. தமிழ அப்படியாக நாங்கள் உள்ள போய் வழிபட்டுட்டு வருவோம். சரி, நாங்களும் கொஞ்சம் 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 தான் சாப்பிடலாம் தானே. நீங்க எந்த இடம்? முல்லைத்தீவு. முல்லைத்தீவு. நான் யாழ் மாவட்டத்திலிருந்து வரேன். முல்லைத்தீவு தண்ணீருட்டு. இன்றைய தினம் முதல் தடவை வாரீங்களா? ஓ இல்லை, நான் இப்போ 3ஆம் 4ஆம் இடம். இந்த இடத்துல அந்த மாவிளக்கு ஏற்றுற சம்பந்தமா என்ன மாதிரி அந்த அந்த நேர்த்திக்கடன் மாவிளக்கு ஏற்றுற காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட முருகன்கிட்ட நாங்கள் வேண்டிய வரங்களை அவர் தருவார். ரெண்டு ஒரு மனம் அமைதி சக்தி, முதலமாக அன்பு, அமைதி, தூய்மை, ஆனந்தம், சக்தி, சந்தோஷம் இந்த உலக நாடமுத்துக்கும் நாங்கள் எங்களுடைய மனதால் கொடுக்கணும். இந்த ஆத்மாக்கள், இந்த சந்தோஷமாக இழந்து இருக்கிற ஆத்மாக்கள் அனைவருக்கும் சிவன் மூலமாக எடுத்து அதன் சக்தி, சிவன் மகன்தான் முருகன், அவர் மூலமாக நாங்கள் இந்த சக்தியெல்லாம் கொடுக்கணும். அவர் முருகனுக்கு படைக்கிறால எங்களுக்கு எங்களோட சந்தோஷம் என்னண்டா, எங்களோட சொந்தம் அவர்கிட்ட சந்தோஷம், எங்களோட சொந்தம் தான் அவருக்கு. அவர் கேட்குறார், நீ என்னத்தை நீ செய்கிறியோ, நீ நல்லதை செய்கிறியோ, தீமையை செய்யாவிட்டாலும் எந்த ஒரு ஆத்மாக்களுக்கும் நீ நன்மையை செய், நல்லதையே செய்து கொண்டிருக்கும். இல்லை நல்லதை நான் தருவேன், உனக்கு வேண்டிய வேறமெல்லாம் தருவேன். தீர்த்த திருவிழா என்ன மாதிரி எல்லாம் தீர்த்தமாட ஆயுத பண்டிகைக்கு இது வந்து தகப்பனுடைய ஆடி அமாவாசை தீர்த்தம். அதுக்கு நாங்கள் அவியலை முன்னுக்கு நினைக்கணும். அப்போ அவியலுக்கு நாங்கள் இந்த இதுகளை கொடுக்கறதால அவியலுங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தருவினம், அந்த மனம் அமைதி இல்லாமல் தானே இருக்கணும். அப்போ அவியலுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருப்பினோம். சிவன் முருகன் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பினோம். அதால் அந்த ஆடி அமாவாசையின் தீர்த்தத்தை நாங்கள் கண்குளிரண்ட இருந்த நாங்கள் ஆண்டல இருந்த நான் என்ன இருக்க விடையில ஓடிவான்னு சொல்லி வந்தான். இதில் வந்துட்டார் முருகன், என்ன தேடி வந்துட்டேன். அவர் தேடி நான் வர அவர் நின்று நிற்கிறார் பார்த்து கொண்டு. அதுதான் சக்தி, அதுதான் அமைதி. அந்த இதிலிருந்து எல்லா ஆத்மாக்களும் இந்த இதில் இருக்கிறோம். அது அத்தனை உலகத்தில் உள்ள ஆத்மா ஜீவராஜி எல்லாத்துக்கும் நாங்கள் அன்பு அமைதியை தான் கொடுக்கணும். ஒவ்வொருக்கும் நாங்கள் துன்பப்படுத்தக்கூடாது. அவைகளுக்கு துன்பப்படுத்தணும், நாங்கள் அவைகளுக்கு துன்பப்படுத்தக்கூடாது. இது இந்த அருளாக எல்லாரும் புற வேணும். இதில் 4 வார்த்தை சொன்னாலும் அந்த 6 அவையல் அந்த அதை செவிமடுத்து செய்யணுமோ அவைகளுக்கு விட்டோம். நன்றி 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 நன்றி. அப்படியாக இந்த இடங்கள்ல அம்மாவும் தன்னுடைய அந்த ஆன்மீக உணர்வு சம்பந்தமாகவும் இந்த மாவிளக்கு சம்பந்தமாகவும் இன்றைய நாள் இடம்பெறுகின்ற இந்த தீர்த்த திருவிழா சம்பந்தமாகவும் கூறியிருப்பார்கள். சரி, நாங்கள் இந்த மாவிளக்கை சாப்பிட்டுட்டு உள்ள போய் கோயிலை பார்ப்போம். ஒரு வித்தியாசமான தம்பி சாப்பிட்டு பேர் அப்படி இருக்கண்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட். எனக்கு சாப்பிட அந்த திருவோசா சாப்பிட்ட மாதிரி கிடையாது. சரி, அப்படியாக நாங்கள் உட்பகுதியை நோக்கி போவோம்.
இப்படியாக ஐயா சைட்டை வாங்க. உங்களுக்கு மன சரியான அற்புதம் ஐயா. சரியா ஐயா, நல்ல அற்புதம் செய்யுது. வரக்குள்ள எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, வாகன பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர்த்துட்டு நான் வாகனத்தில் வந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை, நன்மையாக நடக்கு எல்லாம். மக்கள் இன்னும் வரணும், போதாது, மக்கள் போதாது, இன்னும் வரணும். அவற்றை தரிசனம் இன்னும் கேட்கணும். வராத மக்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்கள மேற்கொண்டு அவர் வர வைக்கணும். அது அங்கே விருப்பம். சரி ஐயா. சரி, நன்றி ஐயா. எல்லாருமே இந்த இடங்கள்ல முருகப்பெருமானுடைய அந்த அற்புதங்கள், முருகப்பெருமானுடைய அந்த அவருடைய அந்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்றதுல மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். என்ன காரணம்னா, நான் இந்த காணொலி எடுத்துட்டு வரைக்கும் அவர் என்னோட வந்து தானாகவே அந்த விடயத்தை கதைக்கிறார். உண்மையாவே எனக்கு ஒரு மன நிம்மதி, இறைவனை வழிபட்ட ஒரு நிம்மதி, அதோட அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடங்கள்ல காலை பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ 7:30 ஆகுது. அந்த காலை பொழுதுல இந்த இடங்களில் வந்து மக்களோட மக்களாக இணைந்து முருகனை வழிபட்டு அந்த மாவிளக்கு ஏற்றுற அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பக்தி பூர்வமான ஒரு ஆன்மீக உணர்வு. தொடர்ந்து எனக்கு இந்த தீர்த்த திருவிழா சம்பந்தமான வரலாறுகளை தெரிந்து கொள்ளணுமென்ற பெரிய ஒரு ஆர்வம். இப்போ நாங்கள் இதை ChatGPTயில் போட்டாலே முழு அந்த விடயங்களும் எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு அந்த ஆன்மீக உணர்வோட சம்பந்தப்பட்டார்கள், பாத யாத்திரை செய்தவர்கள், காலங்காலமாக இந்த கதிர்காமத்தை நோக்கி வந்து போறவர்கள், அப்படியாக அந்த பழைய ஆக்களை கேட்கும்போது அதனுடைய வரலாறுகள் புதுமையாகவும் மிகச் சிறப்பாகவும் இருக்கும். அதாவது நாங்கள் படித்து தெரிஞ்சு கொள்றதை விட வாய் மூலம் கேட்கும்போது மிக அருமையாக இருக்கும். அதனுடைய உண்மைத்தன்மை, உணர்வுகள் ஃபுல்லாக, அதாவது சொல்லும் போது அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தான் இதில் ஏதாவது இந்த காணொலியில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னித்துக் கொள்ளுங்க. இங்கிருந்து பெரிய கோயிலுடைய அந்த வாயில காட்டுறோம் பாருங்க. முருகனுடைய வேல் இருக்கு பாருங்க. இந்த இடங்கள்ல பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கான அந்த மேல் ஆணையாளர் மூலம் அந்த நெறிப்படுத்தல்கள் இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டும். அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடத்துல இணைந்திருந்து அதாவது என்ன மாதிரி இந்த பாதுகாப்புகள் செய்யணும் அப்படியான நிறைந்த விடயங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கீங்க பாருங்க. அதோட நிறைந்த போலீஸ், அதாவது இந்த பாதுகாப்புக்கு இருக்கிற அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க பாருங்க. இந்த காணொலி பதிவு செய்யலாம் மாதிரியா நான் தூரத்துல இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. சரி, அப்படியாக நாங்கள் பகுதியை நோக்கி போவோம். எல்லாருமே தங்களுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாமே கட்டி கொண்டு போறாங்க. கூடுதலாக சில பேர் 6-7 நாட்களாக இந்த இடத்துல இருப்பவர்கள் இறைவனை வணங்கிவிட்டு இன்றைய தினமே ஆயத்தமாக தங்களுடைய வீடுகள் நோக்கி, சில பேர் தீர்த்த திருவிழாக்கள் எல்லாமே முடித்த பிறகு கிட்டத்தட்ட 8 மணிக்கு ஆரம்பமான தீர்த்த திருவிழா கிட்டத்தட்ட 2 மணித்தியாலும் உட்பட்ட நேரங்களில் முடிவடையும் என்று நினைக்கிறேன். சிறுவர்கள் பாருங்க தீச்சட்டி ஏந்தி கொண்டிருக்கணும். சரி, அப்படியாக நாங்கள் உள்ள போய் முருகனை வழிபட்டுட்டு வருவோம். அதிகாலையிலே அனைத்து பக்தர்களும் வந்துட்டாங்க இந்த இடங்கள்ல. கதிர்காம கந்தனே எல்லாரையும் காப்பாத்துப்பா. உள்ள போய் முருகனை பார்த்துட்டு வரத்தான் பெரிய ஒரு கஷ்டம். நிறைந்த மக்கள் நெறிப்பட்டு எப்படியாவது பார்த்துட்டு வருவானும். இவ்வளவு மக்கள் அங்க பாருங்க.
இங்கே இருக்கிற காவடிகள் எல்லாமே அனைத்தும் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அதோட எங்களோட யாழ் மாவட்டத்தில் இருக்கிற கோயிலுடைய மூல காவடிகளுடைய உருவ அமைப்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது பாருங்க. அதோட இங்கே இருக்கிற எல்லாருமே பூசை செய்வர்கள் இந்த கோயில் உரிமையாளர்கள் உரியவர்கள் எல்லாமே அந்த வெள்ளை உடைகள் தான் அணிந்திருக்கிறார்கள். தீர்த்த மாறு இடத்துக்கு சுவாமியை கொண்டு போகிறதுக்கான அந்த ஆயத்த ஏற்பாடுகள் மிக விரைவாக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த தீர்த்த திருவிழாவை நானும் பார்க்கிறேன். என்ன மாதிரி அந்த தீர்த்த திருவிழாக்கள் இடம்பெறுகின்றதா, என்ன மாதிரி அது அந்த நடைமுறைகள் என்றதை தொடர்பான காணொலியோட பார்க்கலாம். அப்படியாக தொடர்ந்து நாங்கள் இந்த இடங்களில் முருகன் தீர்த்தமாடுகின்ற அந்த ஒரு அழகிய அற்புத காட்சியை இந்த காணொலி கூட பார்க்கலாம். நான் கூடுதலாக முருகன் ஆலயம் தீர்த்தமாடும் காட்சிகள் பார்த்துருக்கிறேன். செல்வ சன்னதியான ஆலயம், நல்லூர் முருகன் ஆலயம் என அந்த தீர்த்தமாடும் போது வெளியில் முருகனுடைய வேல் வரும். அற்புதமாக வேல் பெருமான் வந்து தான் அந்த தீர்த்தமாடுகின்ற அற்புத காட்சி இடம்பெறும். ஆனால் இங்கு இந்த கதிர்காமத்தில் முக்கியமாக இதில் ஒரு வித்தியாசமாகத்தான் இந்த தீர்த்தமாடுகின்ற காட்சி எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. அதனுடைய வரலாறுகள் தெரியாது. அவ்வாறாக பார்வையாளர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எனக்கு அதை பதிவிடலாம். இந்த இடங்களில் பாருங்கள், பனை ஓலைகளால் அது முழுவதுமாக மறைத்து இந்த இடங்களில் அந்த தீர்த்தமாடுகின்ற காட்சி இடம்பெறப்போது அது எப்படி உள்ள வேல் இருக்குதா, என்ன மாதிரியான முழுமையான இந்த விடயம் தெரியாது. கண்டிப்பாக முருகன் தீர்த்தமாடுகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக கதிர்காமம் தீர்த்தம் அல்லது நீர்வட்டு உற்சவம் என்பதுதான் இதனுடைய பொருள். அதாவது ஆடி மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் வரும் பௌர்ணமி திகதியில் மாணிக்க கங்கை நதிக்கரையில் ஆண்டுதோறும் நிகழ்கின்ற இந்த ஒரு அற்புத காட்சியை பார்ப்பதற்கு பல்லாயிரம் கோடி மக்கள் இந்த இடத்துல வருவார்கள். அப்படியாக இது ஒரு கதிர்காம முருகன் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற வருடாந்த ஆடிவேல் உற்சவத்தின் இறுதி நாளில் இடம்பெறுகின்ற ஒரு உற்சவம் தான் இந்த தீர்த்த உற்சவம். அப்படியாக இந்த தீர்த்த உற்சவ காலத்தில் மிக சிறப்பான விடயங்களாக சொல்லணும் என்றால், நிறைந்த பக்தர்கள் அந்த கேணிக்குள்ள, அந்த ஆற்றங்கரை கேணிக்குள்ள விழுந்து அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முண்டி அடிப்பார்கள் என்று தான் சொல்லணும். அப்படியாக இந்த இடங்களில் சுவாமி கதிர்காமத்தை முழுவதுமாக சுற்றி அந்த தீர்த்த கரைக்கு போகிற அந்த அற்புத காட்சியை நான் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கோம். மிகச் சிறப்பாக பல லட்சம் மக்கள், கூடுதலாக வடமாகாணத்தில் இருந்து நிறைந்த பக்தர்கள் இந்த இடத்துல பாத யாத்திரையாக வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த இடத்துல கதிர்காம முருகனை வழிபட்டு தீர்த்த உற்சவத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிற அந்த காட்சிகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. உண்மையாகவே ஒரு ஆன்மீக உணர்வோடு நிறைந்த மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு மிக மகிழ்வாக இருக்கின்றது. அப்படியாக இறுதியாக கதிர்காமன் வெளி வீதியை சுவாமி சுற்றிய பிறகு வெளியில் வர அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல இருந்து வள்ளி மனையை நோக்கி முருகன் போகிற அந்த அற்புத காட்சியை தான் பார்க்குறோம். இதில் பாருங்கள், நிறைந்த போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்புக்காக போட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அவ்வளவு பல லட்சம் மக்கள் இந்த தீர்த்த உற்சவத்தை பார்ப்பதற்காக வருவார்கள். முண்டி அடித்து நிறைய பேருக்கு நிறைய அசம்பாவிதம் இடம்பெறக்கூடும். அதனால் அந்த முற்று முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாடுகள் இருப்பது மிக
சிறந்தது. என்ற காவல்துறையினர் அந்த இடத்துல இல்லையெனில் உண்மையாகவே ஒரு சிறப்பாக இந்த தீர்த்த உற்சவமானது இடம்பெற்றிருக்காது. காரணம், அப்படி பக்தர்கள் இந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக, முருகனை பார்ப்பதற்காக முண்டி அடித்து நிறைய அசம்பாவிதம், கிட்டத்தட்ட வயதுபர்லேருந்து சிறுவர்களிலிருந்து அந்த கால் கை எல்லாத்துக்குள்ளேயும் உலக்கப்பட்டு தவறுதலாக விழுந்து கூட போன அந்த காட்சியை எங்களால் அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக தொடர்ந்து வள்ளிமனையை நோக்கி முருகன் பயணித்து வள்ளிமனைக்குள்ளே போய் அங்கே பூசைகள் எல்லாமே, முக்கிய குருக்கள் எல்லாம் அந்த பூசைகள் எல்லாமே இடம்பெற்று தொடர்ந்து இந்த தீர்த்த உற்சவமானது இடம்பெறும். மிக சிறப்பாக இருக்கும். பல லட்சம் மக்கள் இந்த தீர்த்த உற்சவத்துக்குள்ளே உள்ளே போய் என்ன மாதிரியெல்லாம் அந்த தீர்த்தம் ஆடுகிறார் என்ற காட்சியை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். அப்படியாக இப்போ வள்ளிமனையில் முன்பாக அனைத்து பக்தர்களும் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க. உட்புறங்களில் அதிகளவான பக்தர்களை போகக்கூடாதுன்னா போலீஸ் அதிகாரிகள் அதில் தடுத்து அவர்களோட முரண்படுகின்ற அந்த காட்சி. உண்மையாகவே இந்த இடங்களில் பக்தர் எல்லாருமே அந்த இடங்களில் உள்ள இடம்பெறுகின்ற பூசைகளை பார்ப்பதற்காக முண்டி அடிப்பார்கள். அது வளமே அந்த வகையில் குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 5-6 பேர் குறிப்பிட்ட நபர்களை மட்டும் உள்ள அனுப்பி இந்த பூசைகள் இடம்பெறுகின்றது. உண்மையாகவே பக்தர்கள், ஆர்வமுள்ள பக்தர்கள் என்ன செய்வார்கள், முருகனை பார்ப்பதற்காக முண்டி அடிப்பார்கள். ஆனால் அந்த முண்டி அடிப்பதற்கு தாண்டி அங்கே இருக்கிற சிறுவர்கள், வயதுகள் பாதிக்கப்படுவார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அனைவரும் இந்த இடங்களில் முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், முருகனை பார்க்கவும், முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் நீண்ட தூரம் பயணித்து வருகிறார். அப்படியாக அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல மக்களை கட்டுப்படுத்துவது சிறந்தது. ஏன்னா அந்த கட்டுப்பாடுகள் இல்லாவிடில் நிறைய பேருக்கு நிறைய விபத்துக்கள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் குறிப்பிட்ட பூசகர் மட்டும் உட்புறம் சென்று அந்த வள்ளிமனைக்குள்ள குறிப்பிட்ட பூசைகள் இடம்பெறும். அந்த பூசைகள் இடம்பெற்ற பிறகு அங்கே அருகில் இருக்கிற தீர்த்தக்கரை, அதாவது தீர்த்தம் ஆடுகின்ற அந்த கேணி பகுதியை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். ஒரு மிக அழகான காட்சி. நினைத்து பார்க்க முடியாத அளவான பக்தர்கள் கூட்டத்தை இன்றைய தினம் இந்த கதிர்காம தீர்த்த உற்சவத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதன் பாருங்க, இந்த இடங்களில் முற்று முழுவதுமாக கிட்டத்தட்ட ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்துல தமது கடமைகளையும் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக தொடர்ந்து தீர்த்தம் ஆடுகின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்ப்போம். அப்படியாக இங்கே இடம்பெறுகின்ற அந்த பூசைகள் சம்பந்தமான விவரங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏனென்றால் அதனுடைய இடம்பெறுகின்ற அந்த தீர்த்த உற்சவமானது நாம் எங்களுடைய முருகன் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற தீர்த்த உற்சவத்திற்கு மாறுபட்டு காணப்படுகின்றது. அதாவது இப்போ ஒரு முருகன் ஆலயம் என்று சொல்லிக்க செல்வ சன்னதியா, நல்லூர் முருகன் ஆலயத்தில் நான் சொன்ன மாதிரி வேல்பெருமான் வந்து வெளிவீதி வந்து உள்வீதி சுற்றி வெளிவீதி வந்து தீர்த்தக்கரையில் இருந்து பழங்கள், பால், தயிர் அப்படியான விடயங்களில் தீர்த்தமாடி இறுதியாக தீர்த்தக்கரை, அதாவது இந்த தீர்த்த கேணியில் மூழ்கி தீர்த்தமாடுகின்ற காட்சிகளை தான் நாங்கள் பார்த்துப்போம். ஆனால் இங்கே இடம்பெறுகின்ற அந்த தீர்த்த உற்சவமானது மிக மாறுபட்ட விதத்தில் காணப்படுகின்றது. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல, அதாவது வள்ளிமனையில் ஒரு பூசைகள் இடம்பெற்று முருகனானவர் எங்களுடைய தீர்த்தக்கரையை நோக்கி செல்வார். அந்த தீர்த்தக்கரையை நோக்கி சென்ற பிறகு அந்த தீர்த்தக்கரையில் இருந்து அப்படியாக ஒரு தூர ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு அலங்கரிக்கப்பட்ட, அதாவது மரத்தினுடைய இலைகளினால், மரத்தினுடைய குலைகளினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்துல சிறிய பூசைகள் இடம்பெறும். அந்த பூசைகள் இடம்பெற்ற பிறகு மீண்டும் முருகனானவர் உள்ள செல்வார். அப்படியான ஒரு காட்சி தான் இங்கே காணப்படுகின்றது. ஆனால் மிகச் சிறப்பாக இடம்பெறுகின்றது. அந்த தீர்த்தக்கரைக்குள்ள முற்று முழுதுமாக காவல்துறையினர் கூட அந்த இடங்களிலேயும் அந்த தீர்த்தக்கரை கிடந்து அவர்களுடைய உடலின் முழு பாகங்களில் முக்காவாசி பாகங்கள் அந்த தீர்த்தக்கேணிக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்து தமது கடமைகளை செய்து பக்தர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், கொண்டு போகிற முருகனுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த தீர்த்த உற்சவம் இடம்பெறுவதற்கு மிக ஒத்துழைத்தார்கள் என்று தான் சொல்லணும். அப்படியே தொடர்ந்து இடம்பெறுகின்ற அந்த காட்சிகளை பார்ப்போம்.
அவ்வாறாக இறுதியாக தீர்த்தமாடுகின்ற அந்த தீர்த்தக்கரை, புனித தீர்த்தக்கரை இடத்துல சுவாமி வந்திருக்கிற அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருங்க. பாருங்கள், இந்த இடத்துல நிறைந்த பக்தர்கள் மூண்டை அடைத்து முழுவதுமாக அந்த தீர்த்தக்கரை இருக்கிற அந்த இடம் முழுவதுமாக குவிந்து பல லட்சம் மக்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு எத்தனை கண்கள் இந்த இடத்துல இருக்கின்ற பாருங்கள். அவ்வாறாக நீண்ட தூரமாக இந்த இடத்துல பயணித்து கூட பல பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியாக தொடர்ந்து சுவாமி உள்ளே போய் என்னென்ன மாதிரி அந்த தீர்த்த உற்சவங்கள் இடம்பெறுகின்ற காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு புதுமையாக தான் காணப்படுகின்றது. நான் பார்த்த வரையில் இந்த இடங்களில் எங்களுடைய முருகப்பெருமானையோ வேல்பெருமானை பார்ப்பதற்கோ கண்ணூடாக காண்பதற்கான எந்த ஒரு அரிய வாய்ப்புமே கிடைக்கப்பெறாது. அப்படியாக இந்த இடங்களில் அந்த தீர்த்தன் கரையில் பாருங்கள், பாதுகாப்புக்காக நிறைந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் நிற்கிற அந்த காட்சிகளை நம்மளால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் அளவு சுவாமியை கொண்டு போவாங்க. அந்த ஆற்றங்கரைக்குள்ளே அந்த கேணி பகுதிக்குள்ளேயே பூக்கள் எல்லாமே தூவி முற்று முழுவதுமாக அங்கே போலீஸ் பாதுகாப்போடு இந்த இடங்களில் பூசகர் அனைவரும் செல்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்கள், கயிறுகள் கட்டி அந்த இடங்களில் எந்த ரீதியிலையும் இந்த தீர்த்த உற்சவம் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு பக்தர்களை கட்டுப்பாடாக வைத்து இந்த இடத்துல இந்த தீர்த்த உற்சவம் அது இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த இடங்களில் பக்தர் அனைவரும் அந்த தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக பாருங்கள், அந்த போத்தல்கள் எல்லாமே கையில் வைத்து படை சூழ அந்த இடத்துல இருக்கிற அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் கூட இந்த காணொலியை பதிவு செய்வதற்காக மிக உயர்ந்த பகுதியில் இருந்து இந்த விடயங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக தொடர்ந்து இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரம் அளவில் முருகப்பெருமானை கொண்டு செல்வார்கள். கொண்டு சென்ற பிறகு அந்த இடங்களில் அந்த பூஜைகள் இடம்பெறுவதற்கான ஒரு அலங்கரிப்பு வேலைகள் அந்த ஆற்றங்கரை உட்பகுதியில் செய்திருப்பார்கள். அதாவது ஒரு குறுகிய சிறிய ஒரு அலங்கரிப்பு செய்திருப்பார்கள். அந்த இடங்களில் ஒரு 10-15 நிமிடங்கள் பூஜைகள் இடம்பெறும். பூஜைகள் இடம்பெற்ற பிறகு திரும்ப சுவாமியை உள்ளூர் கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படியே உட்பகுதியில் மேலதாளங்கள் எல்லாமே அடித்து மணி ஓசைகள் கேட்க இந்த இடங்களில் சுவாமி கொண்டு போகிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் முருகப்பெருமானுடைய கோஷங்கள் இட்டு, அரோகராயன கோஷங்கள் இட்டு முருகப்பெருமானை பக்திபூர்வமாக இந்த இடத்துல வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்களில் அனைத்து கிட்டத்தட்ட பல நிறைந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த இடத்துல தங்களுடைய கடமைகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக பார்ப்போம். தொடர்ந்து அந்த பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று தீர்த்தத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அங்கே இருக்கிற அந்த பூஜைகள் இடம்பெற்ற அந்த அதனுடைய அந்த பிரசாதம் என்று சொல்லுவாங்க, பூக்கள் மற்றது அதுக்கு இருக்கிற அந்த அலங்கரிப்பு விடயங்களை மக்கள் எடுத்து தங்களுடைய அந்த முருகனுடைய அருள் கிடைத்த போல் உணர்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து இந்த காணொளியோட பார்க்கலாம்.
திரும்பி வெளியே இல்லை இங்க வந்தோண்டு இருக்கு தீர்த்தம் அல்ல அவ்வளோ முடிஞ்சிட்டு இருந்தா வராங்க அந்த கூட கலத்திடுவாங்க அவங்க இந்த மாதிரி வராங்க அங்கே விளங்குது அவங்களுக்கு அங்கே அதுக்குள்ள நடந்தது அந்த மறைச்சு தான் செய்வாங்க காட்டு ரோகரா ரோகரா
Come on.